இன்றைய நாளிலும் இயேசுவினுடைய வார்த்தைகள், அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பேசின வார்த்தைகள், பலரையும் மனமாற்றத்திற்கு உண்டான வார்த்தைகளை நாமும் இன்றைக்கு கேட்டு ஒரு மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? கண்களை மூடி, இதோ ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீர் பேசும் என்று சொல்லி கூப்பிடுவோமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீரே இந்த தியானத்தை எங்களுக்கென்று ஏற்பாடு செய்தீர். நீர் பேசப்போகிற ஒவ்வொரு இறை வார்த்தைக்காகவும் இதோ நான் காத்திருக்கிறேன். இதோ இந்த இடத்துல சகோதரியாகிய நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். வார்த்தை மனு உருவானார். நினைச்சு பாருங்க, கடவுளே ஒரு மனிதனாக இறங்கி வருவதுன்னு சொல்றது அது ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. நம்ம இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பதே நம்ம நிலையிலேருந்து இறங்கி வர முடியாமல் இருக்கிறதுனால தான். நம்ம வெறும் மனுஷங்க தான், ஆனால் நமக்கு என்ன இருக்குது? ஈகோ இருக்குது. நம்மளால் குடும்பத்தாரிடத்துல கூட பிரச்சனை இருக்கிற இடத்துல கூட சரி மன்னிச்சுக்கங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இறங்க முடியல இல்லையா? தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் நமக்கு முடியல, மன்னிப்பு கொடுக்கவும் நமக்கு முடியலை. நம் மனிதர்கள் எந்த இடத்திலும் இறங்கி வர முடியாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்காக இறங்கி வந்தார். இயேசு என்பவர் யார் என்று பார்க்கையிலே கத்தோலிக்க திருச்சபை தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் ஒருவரே, ஆனால் அவர் 3 ஆட்களாக செயல்படுகிறார். தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்று சொல்லுகிறது. இது ஒரு அடிப்படை டாக்டரின், அடிப்படை தத்துவம் அல்ல கோட்பாடு என்று சொல்லலாம். இந்த கோட்பாடிலிருந்து தான் பல பல சபைகள் பிரிந்து வெவ்வேறு கோட்பாடுகளை எடுத்துக்கொள்கிறது. ஒரு சிலர் தந்தை கடவுள் மாத்திரமே கடவுள் என்று சொல்பவதுதான் யெகோவா சபையினர். பரிசுத்த ஆவி மட்டுமே போதுமானவர் என்று சொல்வதுதான் பெந்தகோஸ்தே சபைகள். இப்படி சில கோட்பாடுகளில் மாற்றம் செய்துதான் பல சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது தந்தை, மகன், தூய ஆவியினராய் 3 நபர்களாய் ஆனால் ஒரே கடவுளாய் இருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மகன், சுதன், மானிட மகன் என்று சொல்லப்படுபவர் யார் என்று பார்த்தால் யோவான் 1ஆம் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். மிக தெளிவாக ஒரு சீடருக்கு எவ்வளவு தூரம் ஒரு மனிதன்தான், ஆனால் கடவுளோடு மிகுந்த அன்பு கொண்டு ஒரு உறவில் வரும் பொழுது அவருக்கு அந்த ஞானம் அருளப்படுகிறது. இதோ அவர் சொல்கிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. தொடக்கம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பெயரை மோசேவுக்கு என்னவென்று அறிவித்தார். என்ன பேர் சொன்னார் அவரு? என்னது? இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. அதாவது எந்த காலத்திலையும் நான் தான் கடவுளாக இருந்தேன், எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்னிடமிருந்தே அனைத்தும் தோன்றியது, முடிவும் நானே என்பதற்கு தொடக்கமும் முடிவும் நானே. அதனால தான் அவர் மோசேட்ட சொன்னார், இருக்கின்றவராக, அதாவது ப்ரெசண்ட்லையும் ஒரு 10,000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போனா நீங்கள் இருந்தீங்களா? எஸ், அதே கடவுள் இருந்தார். இன்றைக்கு இருக்கிறீங்களா? அதே கடவுள் இருக்கிறார். ஒரு 10,000 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி கடவுள் என்று சொன்னால் அவர் மாத்திரமே இருப்பார். யோவான் இன்றைக்கு சொல்லுகிறார், தொடக்கத்தில் அந்த தொடங்கின பொழுது, கடவுள் ஜனித்த பொழுது, அவர் உருவான பொழுது யாரும் அவரை உண்டாக்கவில்லை, கடவுள் தாமாக தோன்றினார்.
அவ்வளவு வல்லமையும் மகிமையுமாய் அவர் தோன்றினார். எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்பொழுது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வார்த்தை. அவர் வார்த்தையாக சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம அண்ட சராசரத்தில் பார்க்குற அத்தனை கோள்கள், விண்மீன்கள், இதெல்லாம் நம்ம இன்னும் பார்த்ததே இல்லை வெளியில் போய். ஆனால் என்னுடைய சாட்சியத்தின் போது கடவுளை பார்த்து பேசின பிறகு இறுதியாக கடவுள் என்னிடத்துல சொன்னார், தந்தை கடவுளை பார்த்தேன். அப்பொழுது அவர் என்னிடத்துல சொன்னார், இதோ நீ கோடி கோடியான ஜனத்தை பார்க்க போகிறாய். அவர்களிடத்திலே நான் தான் ஒரே கடவுள் என்று போய் அறிவிப்பு செய்வாய் என்று சொன்னார். இப்பொழுது நீ போகலாம் என்று சொன்னார். எனக்கு இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது. அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே வேகமாக இறங்குகிறேன், ஆவியாக நான் இருக்கிறேன், இறங்குகிறேன். மலைகளைப் போல அப்படியே கண்ணை தூக்கி உயர பார்க்கணும், மலைகளாக இருந்தது. அதுக்குள்ளெல்லாம் நான் நடுவில் வந்தது. மிகுந்த பயம், அச்சமாக இருந்தது அந்த ஒரு வினாடி. பின் நாட்களில் நான் அறிந்து கொண்டேன், அது எல்லாம் வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லி. நீங்கள் நினைக்கிறது போல் ரொம்ப தொலைவில் பார்க்குறோம், இத்திரூண்டாக இருக்குது. ஆனால் அது மலைகள் போல இருக்குது அங்கே. அப்போது அதையெல்லாம் பார்க்கவே நான் பயந்து போய், எனக்கு ஆப்ரேஷன் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் எனக்கு இறப்பு ஏற்பட்டு நான் கடவுளை சந்தித்தேன். அப்போ நான் திரும்பி போகிற பொழுது என் உடல் அங்கே கிடப்பதை, ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லாரும் நிற்கிறாங்க, என் உடலை நான் பார்த்தேன். வெறும் உடல், அது இறந்த உடல் அது. அப்போ எனக்கு உடனடியாக என் உடலுக்குள் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது என்னால் உள்ளே போகவே முடியலை. மீண்டும் தந்தை கடவுளுடைய குரலை கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், உனக்கு இரண்டாவது வாழ்க்கை தருகிறேன். நான் இயேசுவை விசுவசிக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். எனக்கு அவசரம், எனக்கு எப்படியாவது ஒரு உடல் தேவை. வெளியில் வெளியேறின ஆவி வெளியே நிற்கவே முடியாது. அது அவ்வளவு எரிச்சலாக இருக்கும், எரியும் உடம்பெல்லாம். எனக்கும் என் உடலுக்குள் போக வேண்டிய அவசரம் இருந்தது. நான் உடனடியாக சொன்னேன், நான் இயேசுவை விசுவசிக்கிறேன் என்று சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய இரண்டாவது வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பித்தது. நான் என் உடல் இல்லாமல் ஆன்மாவின் வடிவில் இருந்த பொழுதே நான் இயேசுவை மாத்திரமே விசுவசிக்கிறேன் என்று தந்தை கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து இந்த உடலுக்குள் என்னை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அப்போது நமக்குள் ஆண்டவருடைய வார்த்தையும் அது செயலாக்கத்துக்குள் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். எதை நோக்கி? தந்தை கடவுளுடைய திட்டத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தொடக்கத்தில் கடவுள் என்று ஒருவர் தோன்றும் பொழுதே வார்த்தையும் செயல்பட ஆரம்பித்தது. அவ்வாக்கு தந்தை கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு, அந்த வாக்கே கடவுளாகவும் இருந்தது. அதனால தான் நம்ம 3 நபராய் பிரிக்கிறோம். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. அதன் பிறகுதான், கடவுள் தோன்றின பிறகுதான் எல்லாமே உருவாக்கம் பெற்றது. சில சமயங்களில் இந்த சயின்ஸ் கொஞ்சம் குழப்பம். கடவுள் உங்கள் கடவுள் எத்தனை வருஷமாக இருந்தார்? சில சமயம் மனுஷர்கள் தெரியாமல் தொடக்க நூல் முதல் அதிகாரம் அப்படின்னு கணக்கெடுத்து ஒரு 7000 சொச்சம் வருடங்களாக கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறோம். பைபிளை வைத்து கடவுளை கணக்கிட முடியாது. முதல் மனிதனின் கணக்கு தான் விவிலியத்தில் முதல் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் கடவுளோ எல்லாவற்றுக்கும் முந்தினவராக அவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாக்டீரியாவை எடுத்து காமிக்குது.
ஒரு சின்ன உயிரணுவை எடுத்து காமிக்குது. இந்த உயிரணு லட்ச வருடங்களுக்கு முன்பாக, பில்லியன் இயர்ஸுக்கு முன்பாக இந்த உயிரணு இருந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னும் ஆழமான கடவுள் அறிவு கிடையாது. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, பாக்டீரியா தான் முதல்ல இருந்துச்சு போல இருக்கணும், அந்த உயிரணு இருந்துச்சு போல இருக்கணும். அந்த உயிரணுக்களையே கடவுள்தான் வார்த்தையை கொண்டு படைத்தார். ஆமென். அப்போ அனைத்தும் அவரால் உண்டானது. உண்டானது எதுவும், ஏதாவது இங்கே இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. அவர் இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல வாழ்வதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் நீங்க நிறையா இந்த அனிமேஷன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. சில படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இப்படி எழுதிருக்கான், எப்படி இப்படி ஒரு கற்பனை வந்திருக்கோ, நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. பிள்ளைகளாக இருந்தால், யூத் பிள்ளைகளாக இருந்தால் இந்த அனிமேஷன் படத்தை பார்த்தது, சூப்பர்மேன் அப்படியே இறங்கி வரான், ஸ்பைடர்மேன் அப்படியே பறக்கிறான், எப்படி இப்படி படத்தை ரியல் போல எடுப்பதற்கு என்ன ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமாக வரைகிறார்கள். எப்படி அப்படி தத்ரூபமாக வரைய முடியும், எப்படி ஒரு ஞானம் என்று நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில விஷயங்கள் இப்போ சூப்பர்மேன் வந்து அப்படி பறந்து பறந்து போகிறான்னா அது முதல்ல உருவாக்கினவனுக்கு ஒரு ஞானம் அப்படி ஒன்று தோன்றுகிறது அவனுக்குன்னா, அது ஏற்கனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி வானதூதர்கள் நினைச்ச இடம்லாம் வருவாங்க போவாங்க. இது உண்மையிலே இருக்கிறது. அதனுடைய ஒரு வேர்ஷன் தான், இன்னொரு பகுதியாகத்தான் மனிதர்களுக்கு கற்பனையாக வந்து செய்ய முடிகிறது. உலகத்திலே இல்லாத கற்பனைகளை, கடவுள் உண்டாக்காத ஒரு கற்பனையை மனிதன் கற்பனையாக எடுத்து செய்யவே முடியாது. இது எங்கேயோ பதியப்பட்டு இருக்கிறது. கடவுள் உண்டாக்கினதிலிருந்து தான் மனிதன் ஞானத்தோடு செயல்படவே முடியும். அதனால் இது எல்லாம் வந்து கடவுள் செய்த காரியத்திலிருந்து எடுத்து செய்கிறார். என் பையன் வந்து அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் அந்த ஸ்டுடியோவில் தான் வேலை செய்கிறான். அப்போ அவனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம், படத்துல எல்லாம் வரும் இல்லையா, திடீர்னு வானம் இடித்து அப்படியே வந்து மின்னல் விழுகணும், இல்லை பனிமழை பெய்யணும், நெருப்பு உண்டாக்கப்படணும், இந்த காரியங்களை தான் அவன் செய்கிறான். அப்போது அவன் ஒரு நாள் வந்து எப்படி இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கம்ப்யூட்டரை வச்சு விளக்கம் கொடுத்தான். இந்த காரியத்தெல்லாம் நான் செய்கிறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மழை கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கணும், தத்ரூபமாக இருக்க வேண்டும், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தவறே தெரியக்கூடாது, உண்மையாக நெருப்பு விழுந்தது போல் இருக்கணும். அது உண்மை கிடையாது இல்லையா, இவங்க வந்து கம்ப்யூட்டரில் உருவாக்குகிற நெருப்பு தான் அது, அப்படி உருவாக்குவது தான் என் தொழில் என்று சொன்னான். நான் அதை ரொம்ப ஆச்சரியத்தோட எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கு ரொம்ப நேரம் அந்த காட்சிகளில் லயத்து விட்டு உறங்க போனேன். அன்றைக்கு கனவுல ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா வந்து சொன்னார், நீ அதை பார்த்து ரொம்ப வியந்திட்டு இருக்க, இப்படி நான் வானத்திலிருந்து நெருப்பை பொழியவில்லையா, நான் ஒவ்வொரு நாளிலும் மழையை கொட்டவில்லையா, பனி தேசங்களுக்கு நான் பனியை ஊற்றவில்லையா, மின்னலை வெட்டச் செய்யவில்லையா, அனிமேஷனுக்கோ கிராஃபிக்ஸுக்கோ விஎஃப்எக்ஸுக்கோ தலைவர் நானே என்று சொன்னார். ஆமென். அவர் எல்லாத்தையும் செஞ்சதைத்தான் மனிதன் உருவாக்கி இன்னைக்கு அனிமேஷன்கிற ஒரு பேரில் கொண்டு வர்றான். கடவுள் உண்டாக்காமல் எதுவும் நமக்கு தெரியவே தெரியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கடவுளுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வார்த்தையானவர், அனைத்தையும் உண்டாக்கின வார்த்தையானவர் நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அப்போ பாருங்க, அந்த 3 பேரும் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, தந்தை கடவுள் தன்னுடைய இன்னொரு பாகமான வார்த்தையானவரை கொடுப்பதற்கு ரொம்ப சுலபமாக கிடையாது. நம்ம பிள்ளை இன்னைக்கு எங்கேயாவது அனுப்ப மாட்டோம், எங்கேயாவது வலிக்கு விழுவான்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம அனுப்ப மாட்டோம். மழை ரொம்ப கொட்டுது, உடனே என்ன பண்ணுறோம், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கடவுளாக இருக்கிறார், ஆனால் 3 நபராக இருக்கிறவர் தன்னுடைய இன்னொரு பகுதியான வார்த்தையை மனு உருவாக்கும்படி இந்த உலகத்திற்கு
அனுப்பும்படி செய்தார் என்றால் எதுக்கு செய்தார்? உங்களால் அது ரொம்ப ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்துக்கொள்ள முடியும், உணர முடியும். கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள சோர்வு இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கலாம், சலிச்சு போயிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அவ்வளவு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னா, அந்த காரியத்தை குறித்து ரொம்ப பற்றோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய அழுகை, கண்ணீர், தேவைகள், ஆசைகள் இதில் பற்று பிடிக்காம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை ஒன்றை செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறிடும். என்ன தெரியுமா செய்யணும்? கடவுள் பார்த்து கொள்வார். அவ்வளோதான். ஒருத்தர் வந்து செய்யணும்னா நீங்கள் நகரணும். முதல் நீங்கள் நகருங்க, கடவுள் செய்து முடிப்பார். நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் வந்து பிடிக்க முடியாமல் இருக்குது. இந்த இடத்துல என்கிட்ட ஒரு 75-80 பிள்ளைகள் வந்து முழு நேரமாக கூட இருக்கிறாங்க. வளர்த்தெடுத்த பிள்ளைகள் வந்து 500க்கு மேலே இருக்கும். மனமாற்றம் அடைந்த பிள்ளைகள், வழிகாட்டின பிள்ளைகள் என்று சொல்லி எப்போ வந்து கொடுப்பாங்க தெரியுமா பெற்றோர்? அவங்களுக்கு சலிப்பு ஏற்பட்ட பின். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் தள்ளி போன பொழுது பிள்ளைகளை நான் சுலபமாக என்னால் மாற்ற முடிந்தது. சில சமயங்களில் நாம் தான் அதில் பிச்சு பிடிங்கி பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்குறோம். உங்களுடைய ஜெபங்களிலும் கூட அதிகமாக எனக்கு இது வேணும் ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கணும், எனக்கு இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நீங்கள் சரியான நேரத்தில் அவனுக்கு வேலை கொடுப்பீங்க, எனக்கு தெரியும், நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க, நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் அப்படி சொல்லணும். ஏன் தெரியுமா? அவர் தானே அத்தனையும் கொடுப்பாரு, அவர் தான் இனியும் கொடுப்பாரு. இவ்வளவு நாள் செஞ்சிட்ருக்காரு. இதில் நான் செய்கிறேன் நீங்கள் எடுத்ததுனால தான் கடவுளுக்குரிய மகிமையை நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் செஞ்சிட்ருக்காரு, அவர் கொடுக்குறாரு, செய்கிறாருங்கிறத நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பார். எல்லாம் தான் நீ செய்கிறேன்னு தானே சொன்னேன், நீ விடு, நான் பார்க்குறேன்னு சொல்லுவார். தாய்மார்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் வந்து கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்கிறேன். அவன் நல்ல வேலை கிடைக்கும், நன்றி சொல்கிறேன். இன்றைய நாள்லேருந்து நன்றி சொல்கிறேன். அவனுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும், நான் இன்றைய நாள்லேருந்து நன்றி சொல்கிறேன். நல்ல திருமணம் அமையும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்புங்க அவரை வந்து வழி விடுங்க. முதல்ல அவர் செய்வார். அதுக்கு முன்னாடியிலேருந்து நன்றி சொல்லுகிறவனுக்கு சுலபமாய் நடக்கும். இது என் வாழ்க்கையில் 100% நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த பிரச்சனையோடு பெற்றோர்கள் வந்தாலும் நான் சொல்கிற முதல் காரியம், விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க, நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளை 2 வாரத்துக்குள்ளே கூட வேறு குணத்தோடு இருக்கும், நீங்கள் தள்ளி இருங்கள் என்று சொல்வதுண்டு. ஆண்டவரை நம்புவது என்பது நம்ம கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வது நம்பிக்கை அல்ல. அவர் செய்வார் என்று அவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வது தான் நம்பிக்கை. ஆமென். நீங்கள் கடவுள் பெரியவர் முதல்ல. அதனால தான் இந்த பகுதியை நான் இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அனைத்தும் அவரால் உண்டானது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எதுக்கு ஏதாவது உண்டாக்க பார்க்குறீங்க? நம்மளால் ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாது, நம்மளால் ஒரு கம்பெனியை அவனுக்கு வேலை பார்க்குறதுக்குன்னு உருவாக்க முடியாது, நம்மளால் ஒரு பையன் வேணும்னா ஒரு பையனே நம்ம உருவாக்க முடியாது. கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் நன்றி சொல்லுங்க, நம்புங்க. நம்புனீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. புரிகிறதா உங்களுக்கு? கடவுள்கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அருளப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட இயேசு ஆண்டவர், அந்த மகனாகிய கடவுள் நம் மத்தியிலே வந்தார். அநேக உவமைகளின் மூலமாக நம் வாழ்க்கை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். இது ரொம்ப ஒரு முக்கியமான மன மாற்றத்திற்கான ஒரு உவமை. அதனால் நம்ம இன்னைக்கு விதைப்பவர் உவமையை பார்க்க போகிறோம்.
அதே சமயத்தில் விவிலியத்தை எப்படி வாசித்து புரிந்து கொள்வது அதையும் கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓமை எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, 4 வகையான விதைகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம தான் அது. நம்ம இந்த 4 வகையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். இதை சொல்ல சொல்ல இந்த 4இல் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று இன்றைக்கு நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது இந்த ஊமை. விதைப்பவர் விதையை தூவுறது போலதான் கடவுளுடைய வார்த்தையும். அந்த வார்த்தை விழுகும் பொழுது 4 வகையான இடங்களில் விழுகிறது. நம்ம அதில் எந்த இடத்துல இருக்கோன்னு பார்க்கலாமா? முதல் வழியானது, ஒருவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமே விழுந்துருச்சு. வழியோரம் விழுந்தா பறவைகள் வந்து அவற்றை விழுங்கியது. வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படிதான், சில விதைகளை போட்டிங்கன்னா பறவை வந்து தூக்கிட்டு போயிடுது. இது வெளிப்பிரகாரமாக ஒரு ஊமையாக அவர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு வந்து விவிலியத்தில் எதையாவது வாசிக்கும் பொழுது இது ஒன்றும் அவ்வளோவா புரியலையே, விளக்கம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மத்தேயு 13 விதைப்பவர் ஊமைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அப்படி தானே? அதுக்கு கீழே தானே இந்த வசனங்கள் வருது. அப்போ அந்த விதைப்பவர் ஊமைன்னு போட்டதுக்கு கீழே நம்ம வாசிக்கிறது மத்தேயு, அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? மார்க்கில் எங்கே இருக்குது, லூக்கா பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, மற்ற காஸ்பல்லையும் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துலையே அது குறிக்கப்பட்டு இருக்கும். எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க தானே? பார்த்துருக்கீங்க தானே அதை? எஸ். அப்போது நீங்கள் அந்த பகுதிகளையும் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன பகுதியை எடுத்து படித்தா போதும். அதை ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்னா, மத்தேயுவில் படிக்கிறீங்கன்னா, அது மேலேயே இருக்கிறத பார்த்து மற்ற பகுதிகளையும் வாசிங்க. உங்களுக்கு ஒரு முழுமையான பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போது வழியோரம் விழுந்த விதைகளை பறவைகள் வந்து தூக்கி போயிற்று. இது வெளியில் அறிவுக்கு நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் இது. ஆமாம், விதை விழுந்துச்சுன்னா எறும்பு தின்னுட்டு போகும், ஏதாவது பூச்சி வந்து எடுத்துகிட்டு போகும், பறவை எடுத்துகிட்டு போயிடும். இதற்கான பதிலை நாம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் இந்த விதைப்பவர் ஊமையுடைய எல்லா விளக்கத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா பகுதியிலையும் நாம் பார்க்க முடியும். அப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறதெல்லாம் மார்க் பகுதியிலேருந்து பதிலை எடுத்திருக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதற்கான விளக்கத்தை தருகிறது. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர். யாரை கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டோ புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா, விழவே பிசாசு எடுத்துட்டு போயிடுவான், சாத்தான் தீயோன் கைப்பற்றி செல்வான். இது யாரை குறிக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இதில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். கோயிலுக்கு வருகிறீர்கள். கோயில் இருக்கிற இடத்துல தான் இறை வார்த்தை முதலாவதாக தூவப்படுகிறது. நாங்களே பிரசங்கிக்கிறோன்னா கோயிலுக்குள்ளே தான் பிரசங்கிக்கிறோம், சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல வளர்ந்து தான் இறை வார்த்தை கேட்குறீங்க. இந்த இடத்துல வந்து கலகம் செய்யாதிருங்கள். கலகம் செய்யாத. என் பேரை போடலை, எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னையை கேட்டு செய்யலை, எனக்கு முதலிடம் தரல, எனக்கு மைக்க கொடுக்கல, அப்போ என்ன மரியாதை? நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய அடுத்தவனையும் விட மாட்டேன். இந்த கலகமெல்லாம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எத்தனையோ முறை வாழ்க்கையில் கோயிலுக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஒன்றையும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்தால் போதுமானது. கோயிலுக்குள்ளே வந்து கடவுள் மேல் அச்சம் இருந்துச்சுன்னா
ஒன்று கடவுள் மேல் அச்சம், கடவுளை பற்றிய அறிவு. அதுக்கு தான் நான் சொல்கிறது, இறை வார்த்தை உங்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். முதல்ல அதை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் கலகம் செய்ய மாட்டீங்க. காது திறந்து இறை வார்த்தையை கேட்டாதான் உள்ளம் திறக்கப்படும் முதல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஓமைகளை மக்களுக்கு சொல்லிவிட்டு கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும்னு சொன்னார். உனக்கு காது இருந்தால் தான் நீ கேட்ப, நீ காதை அடைச்சிக்கிட்ட ஆளுன்னு சொன்னார். கேட்கணும். இன்னொரு இடத்துல ரோமேர் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கேட்க கேட்கத்தானே விசுவாசம் வளரும். நீ நிறைய கேட்கத்தான், திரும்பி இறை வார்த்தைகளை கேட்கத்தான் நம்பிக்கையை வளருங்கிறார் ஆண்டவர். நிறைய கேட்கணும். நீங்கள் இறை வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு, கடவுள் மேல் உள்ள அச்சத்தோடு நீங்கள் இன்றைக்கு கேட்கணும். நீங்கள் நிறைய இறை வார்த்தை கேட்கும் பொழுது கவனமாய் கேளுங்க. நிறைய நம்ம இறை வார்த்தை கேட்டும் கூட எந்த மாற்றமும் இல்லாத பொழுது வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள். கோயிலுக்குள்ள தகராறு பண்ணுறதுக்குன்னே வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை பார்த்து மகிழவே மாட்டார். அப்போ அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? உன் வீடுகளிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் அங்கே பிரச்சனைகள் நிற்கும், வியாதிகள் சேரும். ஜாக்கிரதையார். அடுத்தது, வழியோரம் விதைக்கப்பட்ட விதை போல. எதுவுமே எனக்கு புரியாதுங்க, கடவுளை பற்றி அச்சம் இல்லை, எனக்கு எந்த புரிதலும் இல்லை, நான் பாட்டுக்கு ஒரு கிறிஸ்தவன் இருந்துக்குவேன். இந்த மாதிரி பேருக்கு இருக்கிறவனுடைய வாழ்க்கை, இறுதியான வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வியாதிகள் சேரும் இல்லையா? பணத்தை வியாதியிலே செலவழிக்கும்படி வரும். வீடுகளுக்குள்ள திருமண காரியங்களில் போராட்டம் இருக்கும். டிவோர்ஸ் இன்னைக்கு நிறைய மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் வருகிறது. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் எங்கே விதைக்கப்பட்ட ஆட்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொடுத்து விடும். ஏன்னா அது எப்படி சிஸ்டர் அப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் வியாதியாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அதான் வசனம் சொல்லுது, அவற்றை தீயோன் கைப்பற்றி செல்வான். தீயவன் உனக்கு போடப்பட்ட விதையை தூக்கிட்டு போகிறான்னா நீ அசால்ட்டாக உட்கார்ந்துருக்கிறேன்னு அர்த்தம், நீ சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம், கவனக்குறைவாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் பிசாசு உன்மேல் கவனமாய் இருக்கிறது. அப்போ அது கவனமாக இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லுங்கள்? உங்கள் வாழ்க்கை வீணாய் போயிடும். கடவுளுக்குரிய அச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பார்ந்தவர்களே. அத்தனையும் படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களை ஆளுகிற ஆண்டவர், சூரியனும் சந்திரனும் அவரை வணங்கி செல்லுகிற ஆண்டவர் இடத்துல நீ எவ்வளவு பயபக்தியோட நீ நடந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாயிருங்க. எல்லா விதைகளும் வழியோரமே விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அதனால ஒவ்வொரு விதையும் உங்க உள்ளத்துல விழுகிற வார்த்தைகள் தான் அது. அதை நீங்க இருத்தி கொள்ளுங்க, அரிச்சு கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையை தேடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? நீங்க யாராவது அந்த முதல் விதைகளை போல வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளாக நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கைக்காக நீங்க மாறுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. கடவுளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. பிறரை குற்றம் சாட்டி ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு கலகம் செய்யாதீர்கள். அந்த கூட்டத்தோட நிற்காதீங்க, நீங்க விலகி கொள்ளுங்க. ரெண்டாவது வகையான விதைகள் அது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாறை பகுதியில் விழுந்த விதைகள். அப்ப வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தது. அங்க மண் ஆழமா இல்லை. உடனே விதை போட்ட உடனே முளைச்சிருச்சு. கதிரவன் மேலே எழ, ஆனால் என்ன ஆயிடுச்சா? காய்ந்து வேறு இல்லாமல் கருகி போனது. முளைச்ச வேகத்திலேயே கருகுகிறது. இது நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ விளக்கம் ரொம்ப ஈஸியாக புரியும். நான் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க போகிறேனோ அப்போ சில பேர் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வாங்க. அப்போ உடனே என்கிட்ட சொல்லுவாங்க, சகோதரி
நான் உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏம்மா உனக்கு வீடு இல்லையா, உனக்கு வீட்டுக்காரங்க இல்லையா, இல்லை வீட்டில் பிள்ளைகள் இல்லையா, உங்கள் பெரியவங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது இல்லை சகோதரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 நாள் தியானத்தில் எனக்கு அப்படி பற்றி எறிகிற மாதிரி வந்துருச்சு. இந்த பிள்ளைகள் செய்கிறாங்க, பெரியவங்க செய்கிறாங்க, நானும் செய்ய போகிறேன். அப்போது முதல்ல குடும்பத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் அந்த வேலை செய்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி டைப்பு, அவர் கடவுளுக்குள்ளே இருக்கிறாரா அப்படிலாம் கேட்டால், முதல் விதை வழியோரம் விழுந்த விதை, தூக்கிட்டு போன விதை. அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர், கோயிலுக்கு போனாலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர், நமக்கு தெரியும் அது எப்படின்னு. அப்போது நீ உடனடியாக வர முடியாதுப்பா, நீ ஸ்லோவாக எடு. நீ நான் எப்பயாவது இந்த ஊருக்கு வரும் பொழுது உன்னாலான உதவியை நீ முதல்ல செய்ய ஆரம்பி. ஏன்னா எங்கள் ஊழியர்கள்லாம் எங்கள் ஊர்களில் தான் யார் இடம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் தங்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. இல்லை நான் இப்போவே சேர்றேன் உங்களோட, நான் முழுசாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்க. சரிங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து முழுசாக செய்கிறதுனா இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காலை ஜபத்திலேருந்து ஆரம்பிப்போம். வேலைகளை பிரித்து கொள்வோம், திருப்பி ஜபம் இருக்கும், ராத்திரி ஜபம் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், அப்படிலாம் கொடுப்போம். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உடனே சகோதரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு வாரம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனையே எடுக்க மாட்டாங்க. சும்மா என்னாச்சுன்னு கேட்கலாம் நினச்சா கூட எடுக்கவே மாட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, ஃபோன் நம்பரை மாற்றிடுவாங்க, காணாமே போயிடுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நான் அந்த ஊருக்கே போகும்பொழுது அவங்க எப்படியோ வருவாங்க. வந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் சிஸ்டர், எங்கள் வீட்டில் நான் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வேலை செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் அவர் ஆடுன ஆட்டம், அதனால் நமக்கு எதுக்குன்னு சொல்லி போயிட்டேன் சிஸ்டர். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறோம். முளைப்பாங்க, உடனடியாக முளைப்பாங்க, இந்த வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 வாரம் கூட தாக்கு பிடிக்காது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ யோசித்து பார்க்கலாம். இதை நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே போயிட்டு அந்த படிப்பை முடிக்க முடியாமல் முதல் வருஷத்துல வெளியே வர்ற பிள்ளைகள் இருக்காங்க. திருமணம் என்பதற்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் 1 வருஷத்திற்குள்ளே இது சரிப்பட்டு வராது, இந்த வாழ்க்கை முடியாதுன்னு சொல்லித்தான் வெளியே விழுகிறோம். அதுக்கு போராடி வெளியே வந்தால் அது ஓகே. நீங்கள் ஒரு போராடி பார்த்தீங்க. இன்றைக்கி நிறைய பேர் போராடுறதே கிடையாது. போராடுறதுங்கிறது என்ன தெரியுமா? நீ என்னோட கண்டிஷனுக்கு ஒத்து வர்றியான்னு கேட்டு கேட்டு நிற்கிறது போராட்டம் கிடையாது. விட்டு கொடுத்து போகிறது தான் போராட்டம். அதை ஏற்றுக்கொள்வது தான் போராட்டம். பொறுமையாக இருப்பது தான் போராட்டம். இன்றைக்கி அதை செய்ய யாருக்கும் முடியலை. ஏன்னா பெற்றோரும் நல்லா போட்டு கொடுக்குறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்க வேணாம், நீ சம்பாதிக்கிற, நீ தனியாக நில்லுன்னு தான் இன்றைய பெற்றோர் போட்டு கொடுக்குறீங்க. அப்போ எந்த பிள்ளை வாழும்? பிரச்சனை தான் அது. இன்றைக்கி கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், டிவோர்ஸுங்கிற ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கல்யாணமே பண்ணாத. எதுக்கு இன்னொரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கணும்? இல்லையா? நீ வாழ்ந்து காண்பி. ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். முடிச்சவரை ரொம்பவே மோசமாக இருக்கிற பையனோட நீ வாழவும் வேணாம். அது திருச்சபையே ஒத்துக்கொள்கிறது. நீ அப்படி நீ கொலை செய்யப்படும் அளவுக்கு நீ அப்படி போய் வாழ்ந்தே ஆகணும்னு திருச்சபையும் சொல்லலை உனக்கு. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெளியே வர்றதுங்கிறது, நீ அப்போ எப்போ தான் நிற்க போகிற? திருமணத்தை திரும்பி பண்ணும்பொழுதே நீங்கள் நினச்சிக்கிறீங்களா அது ஈஸின்னு? 2வது திருமணம் வரும்பொழுதே இந்த ஊர் நம்மளை கேவலமாக தான் பேசும். அதனால் போராடி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். போராட்டமே இல்லாமல் எப்படி? இன்றைக்கு உலக வாழ்க்கையிலும் நிறைய பேர் நம்ம பாறை மேல் விழுந்த விதையாகத்தான் இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு உறவுகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாத்தனார், மாமியார், இல்லை கோயிலுக்கு வர்றீங்க, இங்கே பார்க்குறவங்க, அன்பியத்தில் பார்க்குறீங்க, மாதா சபையில் பார்க்குறீங்க, எத்தனை பேரோட நல்ல உறவு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கேட்டால் நீங்கள் உடனே சொல்லுங்க, ஐயோ அவன் மோசங்க, அதனால் நான் பழகிறதில்ல. அப்போது எப்போ பார்த்தாலுமே கொஞ்ச நாள் பழகிறது, விடுறது, அவங்கக்கிட்ட ஒட்டுறதில்லை. இது எல்லாமே பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் தான். அதான் விதைகள். அப்படி நமக்கு எதுலேயுமே பிடிமானம் இல்லை. கடைசி வரைக்கும் நின்று பார்க்குற குணம் இல்லாதவங்க எல்லாருமே
பாறை நிலத்தில் விழுந்த விதைகள். பெற்றோர் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து இறுதி வரைக்கும் நின்று முடிக்கிற தைரியம் இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்ச நாள்லே ஐயோ இது சரி வராது சரி வராது சரி வராது, இது லாஸில் போகுது, நம்மளால் முடியாது, எடுத்து போடு, திருப்பி அடுத்த பிஸ்னஸ். இப்படி நீங்கள் உடனே முளைச்சி உடனே கருகுகிற ஆட்களாக இருந்தால், ஒரு உறவுகளோட இல்லை அவங்க நல்லவங்களே இல்லை, எனக்கு அந்த உறவே வேணாம், உடனே விட்டுறீங்களா? இப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் அப்படி தானே இருப்பாங்க. எதை பார்க்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள்? எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள்? உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்கிறாங்க. அதனால பிடிவாதமான ஒரு உள்ளத்தோட நல்ல காரியங்களுக்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விடாப்பிடியான முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இது எல்லாம் செய்ய முடியலன்னா ஈஸி மெத்தட் ஒன்று சொல்கிறேன், நான் செய்கிறேன். இன்னைக்கு உலகளாவிய ஊழியத்தை நடத்துகிறேன். ஒரு பக்கம் பயங்கர நெருக்கடிகளும் எனக்கு உண்டு. என் ஆரம்பக்கட்ட காலத்துலேருந்து ஏன் சமீபத்தில் 10வது வருஷம், இது 16வது வருஷம், 10வது வருஷம் கங்கணம் கட்டினாங்க அப்படியே ஒரு ஊரில். இவங்களை வளரவே விடக்கூடாதுன்னு சொல்லி பல பக்கங்கள்லேருந்து ஒன்று சேர்த்து கங்கணம் கட்டினாங்க. என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி என்னை ஓட விரட்ட பார்த்தாங்க. ஆனால் நான் பாறை மேல் விழுந்த விதை கிடையாது. நான் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணேன், ரொம்ப ஞானமாக ஹேண்டில் பண்ணேன். எப்படி ஹேண்டில் பண்ணேன்? சூட்சமத்தை சொல்லணும்னா ஒரே விஷயம் சொல்கிறேன், கடவுளை மாத்திரமே நான் நம்பினேன். கடவுள் எனக்கு எந்த தீங்கும் பக்கத்தில் வர விட மாட்டார்னு நான் நம்பினேன். தொடர்ந்து நான் மற்ற ஊர்களுக்கு போய் நான் தியானங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தேன். நான் அதை நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து செஞ்சேன். 2 வருஷ காலம் பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஆனால் அந்த 2 வருஷ காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இங்கேருந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் என் டேபிளில் வந்து விழுந்துச்சு. உன்னை கங்கணம் கட்டுறாங்க, அவள் ஒரு பொய்க்காரி, மோசக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை என் டேபிளில் விழுந்துருச்சு. அதே சமயம் நான் ஆண்டவருக்காக நின்னேன், நான் அவரை மட்டுமே நம்பினேன். எனக்கு அதே சமயம் இந்த சைட்லேருந்து உன்னை அமெரிக்காவில் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு அழைக்கிறாங்கன்னு வந்துச்சு. திஸ் மினிஸ்ட்ரி விச் இஸ் டேக்கன் பை காட், கடவுள் தான் நடத்துகிறாரு. அது உலகளாவிய ஊழியமாக இந்த ஒரு ஊரில் என்னை கங்கணம் கட்டும் பொழுது தான் கடவுள் எனக்காக கங்கணம் கட்டினார். அந்த பக்கம் 2 வருடத்தில் மிகப்பெரிய ஊழியமாக அப்போ தான் உருவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடங்கி போனாங்க. இவங்களோட மோத முடியாது போல இருக்குன்னு சொல்லி. கடவுளை நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேர்கள், அந்த விதை முளைத்து வேர்கள் ஆழமாக விழுகும். ஆமேன். கடவுளை நம்புங்க, மனுஷனை நம்பாத, புறம் பேசாத, இறை வார்த்தையை எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணு. நீங்கள் செய்வீங்க நன்றி, நீங்கள் என்னை எடுப்பீங்க நன்றி, இந்த துன்பம் எனக்கு மாறப்போகுது நன்றி. இதை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையும் கூட மாற்றுறதுக்கு ஒரு வார்த்தை போதுமானது. அப்போ அந்த வார்த்தையை கடவுள்கிட்ட வாங்கணும்னா நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன், நன்றி ஆண்டவரே, அவ்வளோதான். இதை திருப்பி திருப்பி மன ஒலி ஜெபம் போல் எல்லா நேரத்துலையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தானாகவே நம்பிக்கை வரும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். 3வது, முட்செடியில் விழுந்த விதை. சில விதைகள் முட்செடியில் இடையே விழுந்துச்சு. அப்போ ஒரே நெருக்கமாக இருக்கிற முட்செடிக்குள்ளே விதை விழுகும் பொழுது முட்செடிகள் வளர்ந்து இந்த விதை முளைச்சி வெளியே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சா, அந்த முட்செடிகள் வந்து அவற்றை நெருக்கி விட்டது. விளக்கம் என்ன தரப்பட்டிருக்குன்னா விவிலியத்தில், முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் யாருன்னா, இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையோ எல்லாம் கேட்குறோம், ஆனால் வாசலில் போனவுடனே திரும்பியும் பழைய கதை, உலக கவலை. அதுக்கு தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், கடவுள் பார்த்து கொள்வார்னு நீங்கள் தள்ளிக்கணும்.
நீங்கள் அவர்கிட்ட விடாததுனால வாசலில் போனோன்னா என்ன ஆகுது? நம்ம கவலையை எடுத்துக்கொள்கிறோம். உலக கவலையும் செல்வ மாயையும் பணப்பிரச்சனைகளை யோசித்து ஆசைகளுக்கு அடிமையாகியோ இல்லை பயத்துக்கு அடிமையாகியோ 2 தான் இருக்கணும். ஒன்று ஆசைகளுக்கு அடிமை, இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும். சில பேருக்கு இழந்ததுனால பயம். இப்படி செல்வ மாயையில் வார்த்தை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு 3வது வகை பிரச்சனை நிறையா இருக்கு. கோயிலுக்கு தவறதே இல்லை, திருநாளுக்கெல்லாம் பயங்கரமாக செய்கிறது, இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்து ஜெபம் செய்கிறது, இறை வார்த்தையை நிறையா தான் கேட்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்து ஒரு சுபிட்சமாக இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கவலைகள் தான் உள்ளத்துக்குள்ளேயே போட்டு நெருக்குகிற கவலைகள். சில விதமான கவலைகள் உண்டு. எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தால், அதுவும் பிள்ளைகள் இழப்பு, சின்ன வயசார்ந்து கணவன் மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து பெரும் கவலையை கொண்டு வரும். அது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் நிறைய இழப்புகளுக்கு எது பதில் தெரியுமா? காலம்தான் பதில். உங்களுக்கு ரொம்ப இழப்பு ஏற்பட்டிருக்கும் போது உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல முடியும்னா, எல்லார் வீட்லையுமே இறப்புகள் உண்டு, யாருமே அதுக்கு தப்பிக்கிறதே கிடையாது. என்னோட 24வது வயதில் எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும். எங்கள் அப்பா ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தார், சிங்கப்பூரில் இருந்தாங்க, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. என் தம்பிக்கு 16 வயது. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்தான். உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கும் பொழுது, என்ன ஏன் இவ்வளவு ஃபீவர் வருது அப்படியான்னு பார்த்தாங்க. உடனே ஹார்ட் பேஷண்ட்டுவே அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, அது அவனுக்கு பிளாக் இருக்குது, அதனால் அவன் மயக்கம் போட்டான், ஒன்றும் அவசரம் இல்லை, சின்ன பையன், அதனால் நீங்கள் ஒரு 18 வயசாகட்டும், இப்போ தானே 16, இந்த குழந்தையெல்லாம் அடங்காது. அன்னைக்கு வந்து இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு பச்சை குழந்தைக்கு செய்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஹார்ட் ஆப்ரேஷன், டைரக்ட் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப ரேரு, பயப்படுவாங்க. அதனால் சொன்னாங்க 18 வயசு ஆகட்டும், 2 வருஷம் போகட்டுங்க, ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 மாத காலம் சிங்கப்பூர் போனோம். முதல்ல அவனுக்கு டாக்டரை தான் பார்த்தோம் 10 நாள். ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வருஷம் ஆகட்டும்னு சொன்னோடனே மீதம் இருக்கிற 1.5 மாத காலம் நாங்கள் அவ்வளவு சந்தோஷமாக அங்கே செலவு செய்தோம். அந்த நாட்கள் அங்கே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. திருப்பி காலேஜு ஸ்கூலு எல்லாம் ஆரம்பிக்கிறது ஜூன் 1ஆம் தேதி. மே 28ஆம் தேதி வந்து சேர்ந்தோம். ஜூன் மாதம் தொடங்கியது, 10 நாள் கூட இல்லை. அதே போல் திரும்பவும் சுருண்டு விழுந்து ஒரே நாளில் அவன் இறந்து போனான். எங்கள் வீட்டில் அப்படியே திக்கற்றவர்களாக அன்றைக்கி ஆனாங்க. அப்படியே செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோமே. இந்த டாக்டர் ஒன்றும் ஆகாதுன்னு தானே சொன்னார், நம்ம கூட ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சோமே, ஏன் இப்படி நடந்துச்சு? அதுவும் அந்த வெளிநாட்டு டாக்டர்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேரண்டி கொடுத்தாங்களே, ஏன் இப்படி நடந்துச்சு? எங்கள் அப்பா சிங்கப்பூரின் 7 தமிழ் தேவாலயங்களுக்கு கீபோர்டு வாசிக்கிறவர். எங்கள் வீட்டிலே இந்த துன்பம் நிகழ்ந்தது. நான் அப்போ காலேஜ் படிக்கிறவன். எனக்கு அன்னைக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே வரல, எனக்கு முதல்ல நம்பிக்கையே இல்லை. இந்த சம்பவங்கள் வந்து எனக்கு ரொம்ப பயத்தையும் ஒரு ட்ராமான்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து விடுபடவே முடியலை. ஏன்னா அப்பா அங்கே இருக்கிறாரு, நாங்கள் மட்டும்தான் வாழ்ந்தோம், ரொம்ப பிடிமானமாக நாங்கள் இருப்போம், நானும் என் தங்கச்சி என் தம்பியும். திடீர்னு அவன் சட்டுன்னு இல்லை அந்த வீட்டுக்குள்ளே. எனக்கு மருத்துவத்தின் மீது கோவம் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க ஏற்றுக்கவே முடியல. 2 வருட காலம் நான் ரொம்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேன் நான். ஆனால் இறப்புங்கிறது எனக்கு நடந்த பொழுதுதான் அது என்னவென்று நான் புரிந்து கொண்டேன். எல்லாருக்குமே நிகழ்கிறதா?
எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போறதா மனிதனுடைய தீர்மானங்களும் ஆசைகளும் தான் இந்த வயசுல போகக்கூடாது. இவர் இப்படி போயிருக்க கூடாது. குடும்பத்தை வச்சுட்டு ஒரு கணவன் இறந்து போகக்கூடாது. 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு அம்மா இறந்து போகக்கூடாது. சிறு வயதில் பிள்ளைகள் இறந்து போகக்கூடாது. இது மனிதன் போடுகிற திட்டம். நான் அன்னைக்கு வெளியே வந்து நிற்கும் பொழுது, ஆன்மாவாய் நிற்கிற பொழுதுதான் அவ்வளவுதான் வாழ்க்கையா? ஒரு நொடியில எல்லாம் முடிஞ்சிருச்சா? எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சேன். எதுவுமே இல்லை. நான் எவ்வளவு வெயிட்லெஸ்ஸாக இருந்தேன்னா, ஒரு பலூனுக்கு கூட வெயிட் இருக்கும். நம்ம வெளியேறும் பொழுது அப்படிதான் இருப்போம். ஒரு வெயிட் மிஷினில் நின்று பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது அதுக்குள்ள, அவ்வளோதான் நம்ம இருப்போம். ஆனால் நாம் நாமவே இருப்போம். அதான் ஆத்மா. உங்களோட நினைவுகள் இருக்கோ. ஒருவேளை இப்போ நான் ஆன்மாவா வந்து நின்னா உங்களுக்கு தெரியும்னா எல்லாரையும் தெரியும். இவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் அப்படியே தெரியும். எனக்கு உணர்வுகள் இருக்கும். ஆனால் என்ன, உடல் தான் இருக்காது, அவ்வளோதான் ஆன்மா. ஆனால் வெயிட்லெஸ், எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நான் எதுவுமே கையில் இல்லை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கை ரொம்ப சின்னது. வருகிறார்கள், போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. வரப்போக வரலாறு உங்களுக்கு சொல்லலையா? 1930 இருக்கிறவங்க கணக்கு பண்ணிக்கோமே, 100 ஆண்டுகள். 30 இருக்கிறவங்க இன்னைக்கு யாருமே இந்த இடத்துல கிடையாது. புதிதாக இன்னைக்கு 2K கிட்ஸ் 2000க்கு மேலே பிறந்ததுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்படி கழிய வேண்டியது, அவ்வளோதான் வாழ்க்கை. கடவுள் தான் அத்தனையும் தீர்மானிப்பாரே தவிர நாம் இவங்க வாழ்ந்தே ஆகணும், இவங்க போயிடணும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் படைக்கலை. இந்த கவலைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ தள்ளி வச்சு பாருங்க. எல்லாத்தையும் ரொம்பவும் கவலைக்குள்ள உள்ளாக்காதீங்க. இந்த இறப்புங்கிற பெரிய கவலைக்கே காலம்தான் மருந்து. ஏன் தெரியுமா? எல்லார் வீட்டிலையும் இறப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருமே தொடர்ந்து வாழத்தான் ஆசைப்படுகிறோம். நம்ம வாழ்க்கை தொடர்ந்து போகும். அதுக்கு நம்ம காரண காரியத்தை வேணால் கண்டுபிடிப்போம். ஐயோ பிள்ளைகள் இருக்கிறதால நான் இருக்கிறேன். இல்லை, எல்லா மனிதருக்குள்ளேயும் வாழணுங்கிற ஆசை இருக்குது. அதனால நம்ம போகத்தான் போகிறோம். கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த கவலைகள் உங்களை நெருக்காது. நடக்கட்டும், கடவுள் விருப்பப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் அவரை தேடுங்கள். ஏன்னா எல்லாமே அவரிடமிருந்து தான் உருவாக்கம் பெற்றது. இதுதான் உண்மை. உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள முடியாட்டிலும் இதுதான் முடிவு. அதனால கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துருங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கவலைகள் இருக்காது. பண இழப்பு ஏற்பட்டு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு தொலைச்சிட்டிங்க, திரும்பியும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. புரியாத வர பண்ணாதீங்க. புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்து வேலை கற்றுக்கொண்டு, ஆண்கள் செய்கிற தவறே அதுதான். அதோட நுணுக்கங்கள் என்ன, எப்படி இருக்குன்னு 2-3 வருஷமாவது ஒரு இடத்துல வேலை செய்து தெரிந்து கொள்வதே இல்லை இன்றைக்கு. ஏன்? உடனடியாக பணம் பார்க்கணுன்னு ஆசை. என்ன பண்ணுறீங்க? அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், பார்ட்னரை நம்பினேன் அப்படின்னு போய் பணத்தை போடுறீங்க. கடைசியில் ஏமாத்திட்டா ஒருத்தன் ஏமாத்துவான்னு கூட உங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரில. பணம் சுலபமாய் வராது. அதுக்கு ரொம்ப சக்தி இருக்கிறது. முதல்ல சக்தி இருக்கு. கெட்ட வழிகளில் வேண்டுமென்றால் பணம் தாராளமாய் சுலபமாய் வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கெட்ட வழிகளிலிருந்து சுலபமாய் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீ நரகத்தை பார்ப்பாய். அதை செய்ய வேணாம். அந்த ஆசையே நமக்கு வேணாம். நல்ல வழிகளில் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம். முடியும்னா எப்படி? பணம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பணம் இருந்தால் தான் சோறே வரும். ட்ரெஸ் வாங்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், மருத்துவத்துக்கு போகலாம். எதுக்குமே பணம் வேணும். வீடு கட்டணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணம் இருந்தால் தான் 10 பேருக்கு உதவியும் செய்ய முடியும். நிறைய உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும். அப்படின்னா தயவு செய்து எதை செய்கிறீர்களோ அதற்கு உண்டான ஞானத்தை இந்த உலகத்தில் முதல்ல தேடுங்கள். அதே சமயம்
கடவுளிடமும் ஞானத்தை கேளுங்கள். ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா யாராலும் உங்களை அசைக்கவே முடியாது. ஆமென். கடவுளிடத்துல ஞானத்தை கேளுங்கள். கடவுளோட அருட்கிரகம் உங்களுக்கு இருக்கணும், பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கணும். அறிவினால மட்டும் ஒரு பிசினஸை சாதிக்க முடியாது. கடவுளுடைய பாதுகாப்பு இருந்தால் தான் ஏமாத்துறவன் ஏமாத்தாமே நிற்பான். திருடு போகிறது திருடு போகாமல் நிற்கும், இழக்கிறது இழக்காமல் நிற்கும். அதனால் ஒரு தொழில் செய்பவர்கள் உலகில் அறிவையும் கடவுளின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்று செய்யுங்க. ரெண்டாவது காரியம், உங்களுக்கு எந்த பணம் வருதோ, இல்லை நான் ஒரு கோடீஸ்வரன் ஆனக்கப்புறம், நோ நோ நோ, முதல் பணம் 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறியா, 10ல் ஒரு பாகத்தை எடுத்து, நான் சொல்கிறேன் நீங்கள் கடவுளுடைய உண்டியலில் தான் போடணும். சில பேருக்கு அதில் இஷ்டம் இருக்காது, போடாத, கொஞ்சோண்டு போடு, 100 ரூபா போடு, 100 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடு, 100 ரூபாயை ஒருத்தரை படிக்கிறதுக்கு வைங்க, பிரித்து கூட கொடுங்க 10ல் ஒரு பாகத்தை. கடவுள் நிறைய இடத்துல கொடுங்கள் உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீ கொடு, உனக்கு நான் கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ 100 ரூபாய் கொடுத்த, கடவுள் 10 மடங்கு அப்படின்னு கணக்கு போட்டு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி, அவர் என்றைக்கும் உன்னுடைய ரூபா கணக்கு, அதை எப்படி சொல்லுவான்னா கரன்சி நோட்டு இல்லையா, நம்ம இந்தியன் ருபீஸ் கரன்சி நோட்டில் கொடுத்தா கடவுளும் உனக்கு கரன்சி நோட்லே கொடுப்பாருன்னு நீ அவரை கணக்கு போடாத. நீ முதல்ல கொடு, கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன் குழந்தைகள் நல்லபடியாக வளரும். ஒரு சிக்கலான பிரசவமாக இருக்கும், நீ 10ல் ஒரு பாகத்தை கொடுத்துப்பாரு. இது சிக்கலுங்க, இது சிசரியன்னு சொல்லிட்டே இருப்பான், நீ 10ல் ஒரு பாகத்தை கொடுத்துப்பாரு, நார்மல் டெலிவரியில் வெளியே வருவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியும் வரும். நீங்கள் பணத்தை 10ல் ஒரு பாகத்தை கொடுக்கறது இல்லை, பல வகைகளில் நல்ல வழிகளில் அதை செலவழிச்சு பாருங்க. கண்டிப்பாய் பணம் தங்கும் உங்ககிட்ட தங்கும் அது. ஏன்னா நிறைய இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய வார்த்தையை அறிந்து அறிந்து திரும்பி திரும்பி பைபிள் வாசிங்க. வாசிச்சு கடவுளுக்கு பயந்து எந்த ஒரு தொழில், எந்த ஒரு வேலை நிமித்தம், எந்த வீட்டு கணக்கை எழுதுகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டை நடத்துகிற பெண்களாக இருந்தாலும் சரி, இறை வார்த்தையை வாசித்து கடவுளிடத்துல ஞானத்தை பெற்று நடத்தி பாருங்கள். மிச்ச காசு கண்டிப்பாய் நிற்கும். இவ்வளோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஓரமாக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா, அல்லது அந்த பக்கம் போய் இறை வார்த்தையை வாசித்து கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கையோடு இருந்து உலக அறிவோடும் அவருடைய ஞானத்தோடும் செயல்பட போறீங்களா? செயல்பட்டீங்கன்னா நீங்கள் மேலே வருவீங்க. நான் ஒரு ஊழியக்காரியாக பொழுது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். எனக்கு லேப்டாப்பை வச்சு நல்லா கோடிங் அடிக்க தெரியும், சாஃப்ட்வேர் வேலை தான் தெரியும் எனக்கு. ஆனால் ஊழியத்திற்கு வந்த பிறகு எல்லாம் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஞானத்தை கடவுள் தருகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய காரியம் விருத்தி ஆவதற்கு தான். இல்லை நாங்கள் எல்லாருமே இந்த 3 கேட்டகரி, ப்ரீச்சர்ஸு, சிஸ்டர்ஸு, ஃபாதர்ஸு, இப்படி எல்லாரையும் வச்சுக்குவோம். இவங்க எல்லாரும் நாங்கள் குடும்பத்தில் இருந்திருந்தோம்னா, முழு குடும்பத்தை வாதியாக இருந்தோம்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு அல்லாடி இருப்போம். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம் போதும்னு இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, ஐ சேலஞ்ச் யூ. ஆனால் இந்த 3 பேரும் ஸ்கூல் கட்டி நடத்துவாங்க. நீங்கள் ஒரு பிள்ளையை வச்சுட்டு கஷ்டப்படுவீங்க. ஆனால் இங்கே ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க சிஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு கஷ்டப்படுவீங்க, ஃபாதர்ஸ் பூரா இந்த மாதிரி கோயில்களை எழுப்பி விடுவாங்க. அப்போ எவ்வளவு மடங்கு சக்தி கிடைக்கிறதுன்னு பாருங்க. முதல்ல எவ்வளவு ஞானம் கடவுள் அருளுகிறார்னு பாருங்க. நான் வீட்டோட இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு பையனை வச்சு நான் மல்லு கட்டி இருப்பேன். நான் கீழ்ப்படிடா கேளுடா பின்னாடியே அலைஞ்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்னை சுற்றிலும் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிகிறது. என்னை சுற்றிலும் குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற. இதை நான் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் செஞ்சிருக்க முடியாது. கடவுளின் பொதுப்பணிக்கு வரும் பொழுது கடவுள் அதீத ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் வைத்திருக்கிறார், அந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார், அவ்வளோதான். உங்ககிட்ட கொடுப்பாரா இல்லையா? கேட்டீன்னா கொடுப்பாரு. எப்போ கேட்டால் கொடுப்பாரு. இப்போ 100 பேர் இருக்கீங்க, 100 பேருக்கு தான் ஆசை.
எனக்கு நல்ல பிஸ்னஸ் போடும், காசாக கொட்டணும், நானும் பெரிய இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு வேணும், 100 பேர் தான் கேட்பேன். ஆனால் இறை வார்த்தையை கேட்டு நடக்கிறியான்னு தான் கடவுள் பார்ப்பாரு. நீங்கள் மாறினீங்கன்னா இந்த முச்செடி போல அமுக்கப்படுவதிலிருந்து நீங்கள் விலகி நீங்கள் 30 மடங்கோ 60 மடங்கோ அல்லது 100 மடங்கோ நீங்கள் பலன் தருபவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் ஒவ்வொருத்தரையும் படைச்சார். உன்னால 30, 60, 10, 100 ஏதாவது பலன் கொடுன்னு சொன்னார். ஆனால் உலக கவலையிலே முச்செடியில் விழுந்துராதே, அது அவருக்கு விருப்பம் இல்லை. வழியோரத்திலேயே தீயவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காத, அதில் கடவுளுக்கு விருப்பம் இல்லை. பாறையில் விழுந்தது போல எதுக்கெடுத்தாலும் ஆசை, உடனே கீழே விழுந்துடுறது, அப்படி ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறதையும் கடவுள் விரும்பவில்லை. மாறாக நீ பலன் கொடுக்க, நம்ம எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல தாயாக ஒரு தகப்பனாக இருக்கணும். நீங்கள் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அண்ணனாகவோ தங்கச்சியாகவோ அக்காவாகவோ இருக்கிறீங்க. ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை. ஏன் தெரியுமா? உங்களில் அநேக பேருக்கு கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உன் சகோதர சகோதரியை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சா, டேக் மை வேர்ட், இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன், சீரியஸாக எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க, கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். உன் கூட பிறந்தவர்களோடு நீ நல்ல முறையில் பழகிக்கொள். இவ்வளோ நாள் நான் பேசலை, சண்டை நீ தானே பண்ண, போய் நீயே பேசு, நீயே சரி செய். ஏன் தெரியுமா? நீ சரி செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். ஏன்? இந்த உறவு நீ ஏற்படுத்தியது அல்ல, இது கடவுள் ஏற்படுத்தின உறவு. யாருக்கு பிறக்கணும்னு சொல்லி உன் பெற்றோரையும் யார் கூடவெல்லாம் நீ பிறக்கணுங்கிறதையும் கடவுள் ஏற்படுத்தின உறவு. அதை நீ எந்த காலத்தில் மாற்ற முடியாது. திருமணம் கூட கடவுள் ஏற்படுத்துறது சொன்னாலும் டிவோர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, அவங்கள நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, விடுங்க. மாமனார் மாமியார் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் உன் கூட பிறந்தவங்கள இவன் என் தம்பியே இல்லைன்னு நீ வாயில் தான் சொல்லலாம், ஆனால் உன் டிஎன்ஏ சொல்லாது. உன்னுடைய சொத்து பத்தில் அதை பிரிக்க முடியாது, அதில் நீ எடுக்கவே முடியாது. உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை அம்மா அப்பாவை எடுக்கவே முடியாது. அது கடவுள் கொடுத்தது, அவர் ஞானமாய் கொடுத்திருக்கிறார். நீ உன்னுடைய முட்செடி விதையை வச்சுக்கிட்டு, பாறை நிலத்தில் இருக்க முட்டாள்தனமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு, நீ வழியோரத்தில் விழுந்த விதை போல காது கேட்காதவங்களா வாழ்ந்தீங்கன்னா வீட்டில் ஆசீர்வாதம் தங்காது. அன்பார்ந்தவர்களே, இதை போன்ற இயேசு ஆண்டவர் எத்தனை எத்தனை ஓமைகளை நமக்காக விட்டு சென்றார். இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் மனம் மாறி பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறதா அவர் ஆசைப்பட்டார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் எங்கேயாவது உடஞ்சிருந்தீங்கன்னா, கவலையோடு இருந்திருந்தீங்கன்னா, துக்கத்தோட கண்ணீரோட இருக்கிறீங்கன்னா, எங்கேயோ இழந்துட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, நான் இதெல்லாம் விடுறேன் ஆண்டவரே, இது எனக்கு தேவையில்லை, உம்மை நம்புகிறேன். இயேசுவை நம்புகிறவன் ஒரு பொழுதிலும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆமென். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் முழங்கால் படியிடலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இன்றைய நாளில் நீங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளத்தில்
நீங்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியில் நின்று மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தார் இடத்துல, யாரிடத்துல உங்களுக்கு அதிகமாய் வருத்தம், மன வருத்தம், கோபம், யார் அவங்க பரம எதிரி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் இவர்களுக்கு எதிராய் பாவம் செய்தேன், இவர்களுக்கு எதிராய் நான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே. என் குடும்பத்தாரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் அவ்வளவு கோவப்பட்டேன், அவங்களுக்கு எதிரான வார்த்தைகளை நான் சொன்னேன், நான் மன்னிக்க முடியாத தன்மையில் நான் நின்னேன். ஆண்டவரே, என்னுடைய தவறை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கடவுள் மன்னித்தால் தான் அன்பார்ந்தவர்களே ஆசீர்வாதம் வரும். உங்கள் உள்ளத்தில் அந்த தடை இருந்துட்டு தான் உங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. அதனால் யாரை எதிரின்னு நினச்சிங்களோ முதல்ல அவங்கள மன்னிங்க, மன்னிங்க. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, முழு மனசோட மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, அதை விசுவசி. இதோ இந்த வேளையில் அவர்களை நீ மன்னிக்கும் பொழுது அவர்களுக்காக, உன் பகைவர்களுக்காக நீ மன்றாடு. இதோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும். நான் கர்சிவா சொன்ன வார்த்தை, கர்ஸ் பண்ண வார்த்தைகள், அதாவது அவர்களுக்கு எதிராய் பிரயோகப்படுத்தின வார்த்தைகள், அவங்க அழியணும்னு நான் சொன்ன வார்த்தைகள், அது அவங்க வாழ்க்கையில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது அவங்க வாழ்க்கையில் பலிக்க வேணாம் ஆண்டவரே. அவங்களும் உம்மால் படைக்கப்பட்ட ஜனம், அவங்களும் பரலோகத்துக்கு வந்து சேரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கம் காண்பிப்பார். இதோ உங்கள் குடும்பத்தாரை நினைச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தார்கிட்ட யார் இடத்துல எல்லாம் நீங்கள் கோபத்தோடு இருக்கிறீங்க, எத்தனை மாத காலம், வருட காலம் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, நினைவு கூர்ந்து பாருங்க. இதோ ஆண்டவரோ அன்புள்ளம் கொண்டவராய் இருக்கிறார். நம்ம செய்கிற தவற கூட அவர் மன்னித்ததுனால தான் நம்ம உயிரோடே இருக்கிறோம். நாமும் பாவிகளாகத்தான் இருக்கிறோம், தவறுகிறவர்களாய்த்தான் இருக்கிறோம். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அல்லவா? அதனால தானே இன்னைக்கும் நமக்கு வீடு, வாசல், துணி, சாப்பாடு எல்லாம் இருக்குது. கடவுள் நம்மை மன்னிப்பதை போல நம்முடைய கூட பிறந்த ஜனத்தை அவன் மன்னிக்க வேண்டாமா? யோசேப்புக்கு எதிராக அவருடைய கூட பிறந்தவங்க எல்லாரும் அன்னைக்கு குழியில் தள்ளப்பட்டு அவரை கொலை செய்யும்படிக்கு அவங்க அன்னைக்கு நின்னாங்க. ஆனால் காலம் பதில் சொல்லியது. யோசேப்பு அன்றைய நாளில் ஆளுநராக அவன் மாறினான். யாரெல்லாம் அவனை குழிக்குள்ள தள்ளி அழியணும்னு நினைச்ச அந்த சகோதரர்கள் உணவு கேட்டு அந்த இடத்துல வந்தாங்க. யோசேப்பு கடவுளுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அந்த பிரியமானவன் செய்த காரியத்தை இப்ப நினைச்சு பாருங்க. அவன் சகோதரர்களை பார்த்தவுடனே போய் கட்டி அணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தான். கொலை செய்யும் அளவுக்கு இருந்த சகோதரரை கூட அவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அந்த உயரிய குணத்துக்காகத்தான் மண் குழியில் தள்ளப்பட்ட அவனை கடவுள் ஆளுநராக உயர்த்தினார். நீங்களும் உயரணுமா? உங்க வாழ்க்கை இன்னும் குழியிலிருந்து மேலே வரணுமா? மன்னிக்கிற தன்மை நமக்கு வேணும். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பை கொடுங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற பாரம், கல்லான இதயம் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கு இதோ எசேக்கியேல் ஆகமத்தில் பார்க்கிறோம், கல்லால் ஆன இருதயத்தை எடுத்து போட்டு சதையால் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம், பாசம் காமிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை, அன்பு காமிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க கடவுளேன்னு கேளுங்க. ரொம்ப நாளாவே குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? கோபத்தில் ஆர்ப்பாட்டமும் சத்தமுமா உங்க வீடு இருக்குதா? கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட,
நான் பாதை ஓரம் விழுந்த விதை போல ஆனேன் ஆண்டவரே. கோயிலுக்கு வர்றேன் போகிறேன், ஆனால் என் கணவரோடு என் மனைவியோடு பெருத்த சண்டையில் இருக்கிறேன். விட்டு கொடுக்க தெரியாத மனநிலை, பெருமையில் நான் வாழ்கிறேன். என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அவரை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. கணவன்மார்களே, மனைவியை அன்பு செய்யும்படி கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். அன்பு செய்யும்படி கொடுத்திருக்கிறார். அன்பு இல்லாத இடத்துல கடவுள் இருக்கிறதே இல்லை. கடவுள் அன்பே உருவானவராய் இருக்கிறார். அவரிடத்துல இருள் என்பதே இல்லை என்று பார்க்கிறோம். அவர் இருளான இடத்துல இருக்கிறதே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற சண்டைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் அந்த வீட்டில் இல்லவே இல்லை. நிறைவை கொடுக்கிற ஆவியானவர் இதோ நம் மத்தியில் உண்டு. நீங்க உங்க கணவரையும் மனைவியோ ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ரொம்ப நாளா நல்லா இருக்கியான்னு கூட கேட்கறதில்ல, சாப்பிட்டியான்னு கேட்கறதில்ல, நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றதில்ல. போட்டியும் பொறாமையுமா இருந்தீங்கன்னா இன்றைக்கு என்னுடைய கணவனையோ மனைவியோ நான் அன்பு செய்ய போறேன், அன்பு காட்ட போறேன். நான் தவறு செஞ்சிருக்கலாம், இரக்கம் காட்டுங்க. மற்றவருக்கு நீங்க இரக்கம் காட்டும் பொழுதுதான் கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இதோ உங்கள் பெற்றோரை நினைவு கூர்ந்து பாருங்க. வயசான காலத்துல அவங்க மனசை நோகடிக்காதீங்க. உங்களுடைய வீணான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த வேளையில அந்த நிறைவான ஆவியானவர் இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காய் உங்கள் அருகிலே வருகிறார். உங்கள் உள்ளத்தில் அந்த மன்னிப்பை ஆண்டவர் தருகிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுங்க. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் அன்பு செய்வேன் ஆண்டவரேன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கடிச்சு அடித்து அதுக்கல்ல பிள்ளைகளை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருப்பது. நீங்கள் துன்புறுத்துவதற்கு கடவுள் உங்களுக்கு பிள்ளைகளை அளிக்கவில்லை. உங்கள் குழந்தைகளை ஒரு செல்வங்களாக கடவுள் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. நீ கவனத்தோடு வளர்த்து எடு என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடித்து மனநோகிற வார்த்தைகளை சொல்லி நீ உருப்படவே மாட்டேங்கிற ஒரு விரோதமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு இடைஞ்சலாகவோ நெருக்கடியாகவோ ஏன் முள்செடியாகவோ இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மனம் வெதும்பும்படி நீங்கள் இருக்கிறீங்களா? மனம் கசந்து போகும்படி பெற்றோர் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வேளையில் நீங்கள் மனம் மாற முடியும். என் பிள்ளை அது, கடவுள் கொடுத்த செல்வம் அது, அதை நான் பத்திரமாய் பாதுகாப்பேன். எந்த நிலையில் இருந்தாலும் சரி பாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த எந்த பிள்ளையும் மனம் மாற முடியும். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கைவிட முடியாது. உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்க, எவ்வளவு மோசமாக என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அதை நான் புரிச்சு கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வேளையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளைகளை. என்ன தவறில் இருந்தாலும் நான் தான் சரியான தாய், நான் தான் ஒரு உற்ற துணையாக இருக்கிற தகப்பனாய் இருப்பேன். நான் விட்டு கொடுக்க போறதில்ல ஆண்டவரே, நான் சரி செய்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இறையடியார்களுக்கு எதிராக நீங்க எந்த விதமான மோசமான வார்த்தைகள், அவங்கள மனம் நோகப்படி செய்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இதோ நிறைவுள்ள ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வருகிறார். நிறைவான ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வருகிறார். இதோ உங்களுக்காய் அவர் பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வருகிறார். உங்களுடைய ஆதங்கங்களை, கண்ணீரை எடுத்து செல்கிற ஆவியானவர் இதோ உங்கள் மத்தியிலே வருகிறார். இதோ ஆவியானவர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே
அவர் அருளுகிற அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஒவ்வொருவரும் பாவிகளே. இதோ இந்த வேளையிலே ஆண்டவருடைய சிலுவையின் அடியிலே வரலாமா? அந்த சிலுவையை தொட்டு உணருங்க. அவர் அந்த இடத்துல இருந்து இறுதியாக சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே, தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். நமக்காக அவர் மன்னிப்பை அன்றைக்கே பெற்று கொடுத்தார். அவருடைய மன்னிப்பின் தன்மையை உணருங்க. நமக்காக அன்றைக்கு உரத்த குரலிலே சொன்னார், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த வேளையில் நான் ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நான் மாறுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நான் ஆண்டவருக்கு அன்பாக, பணிவாக, ஆண்டவருக்குரிய அச்சத்தோடு, ஆண்டவரே உம்மை நம்புகிற பிள்ளையாய், என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்குவீங்க, நன்றி சொல்லுகிற ஒரு பிள்ளையாய், நாம் சில மடங்கு திருப்பி கொடுக்கிற பிள்ளைகளாய், விதைகளாய் மாறுகிறேன் என்று ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்கலாமா? சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் 10 மடங்காவது அல்லது 100 மடங்காவது 30 மடங்காவது அல்லது 60 மடங்காவது நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. அன்பினால நான் பலன் கொடுப்பேன். என்னுடைய மன்னிப்பின் மூலமா நான் பலன் கொடுப்பேன். நல்ல வார்த்தைகளின் வழியா, ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளின் வழியா பலன் கொடுப்பேன். நல்ல சிநேகிதத்தின் வழியா நான் பலன் கொடுப்பேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையா நான் வாழ நான் ஆரம்பிக்க போகிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாமா? நிறைவான அந்த ஆவியானவர் இந்த வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயனிலமாகுமே. விசுவசிங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் ஒருவர் போதுமே. என் இயேசுவே, நீர் ஒருவர் போதுமே. நீர் என் வாழ்க்கையை மாற்றுவீரப்பா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும்னு விசுவசிக்கிறவங்க கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. என்னுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. நான் நெருக்கடியில் விழுந்த விதை அல்ல, பாறையில் விழுந்த விதை அல்ல, வழியில் விழுந்த விதை அல்ல. நான் பலன் கொடுக்க போகிற விதையாக இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா முழுமையா எல்லா நேரங்களிலும் நன்றி செலுத்துங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து எப்பொழுதோ இது நடக்க போகுது உறுதி அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு நன்றி செலுத்தும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கான அதிசயங்களின் கதவுகளை அவர் திறக்கிற வேளை இது. ஆகவே எப்பொழுதுமே ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தான் தருவார், நன்மையானதை தான் செய்வார். இந்த நம்பிக்கை தான் கடவுள் எதிர்பார்க்கிற நம்பிக்கை. இப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன காரியத்தை குறிச்சோ, நீங்கள் யாரை மன்னிச்சிங்களோ அவங்க நிறைய பேர் நீங்கள் போய் பேசி பாருங்க, எந்தவித கசப்பும் இல்லாமல் பழையதெல்லாம் மறந்து உங்களோடு பேச ஆயத்தமாய் இருப்பார்கள். அந்த அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென்.